நீங்க ஒரு செகண்டுக்கு 100 ரூபா சம்பாதிச்சீங்கன்னா 10 கோடி சம்பாதிக்க 11.5 நாள் ஆகும். இதே அளவுல 8000 கோடி அதாவது $1 பில்லியன் சம்பாதிக்க உங்களுக்கு 31 வருஷம் ஆகும். நம்ம ரொம்ப ஈஸியா பணத்தை வச்சு ரிச் போர்னு பேசிடலாம். ஆனா ஒரு பெரிய பிக்சர்ல பார்த்தா இந்த உலகத்துல இருக்கிற பணக்காரங்களை 5 லெவல்ஸா பிரிக்கலாம். ஒரு லெவல்லையும் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு சேஞ்சஸ் இருக்கு. இந்த வீடியோல இந்த 5 லெவல்ல எவ்வளவு சம்பாதிச்சா நீங்க எந்த லெவல்ல வரீங்கன்றத பத்தியும், இந்த அல்ட்ரா ரிச்சோட வாழ்க்கை எவ்வளவு செமையா இருக்கணும், அவங்க வாங்குற பொருள்களுக்கெல்லாம் எவ்வளவு செலவு பண்றாங்கன்னு அலசி பார்க்க போறோம். இந்த ஒரு லெவல்லையும் என்ன பெரிய வித்தியாசம்னா, ஒரு பொருளை நம்ம எந்த பெர்ஸ்பெக்டிவ் அதாவது எந்த கண்ணோட்டத்துல பாக்குறோம் அப்படின்றது தான். ஒரு எக்ஸாம்பிளுக்கு 1 கோடி வச்சிருக்கவனுக்கும் 1000 கோடி வச்சிருக்கவனுக்கும் என்ன பெரிய வித்தியாசம்னா, இந்த 1000 கோடி வச்சிருக்கவனுக்கு ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் வாங்குறது ஒரு 20,000 ரூபாய் செலவு பண்ற மாதிரி, அதே மாதிரி ஒரு 10 கோடி ரூபாய் வீடு வாங்குறது ஒரு 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ற மாதிரி. அப்படியே ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல தங்குறது இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் இல்ல 30 ரூபாய் மாதிரி. இவ்வளவு வச்சிருக்கவங்க எதை வாங்கவும் யோசிக்கவே தேவையில்லை. ஆனா இவங்களுக்கு இதோட ஒரு பெரிய விஷயம் கிடைக்குது. அது என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் லெவல் வெல்த்ல இருந்து போலாம். நீங்க ஒரு 1.5 கோடி சம்பாதிச்சீங்கன்னா உலகத்துல சம்பாதிக்கிறவங்கள டாப் 1%ல கண்டிப்பா இருப்பீங்க. என்னதான் இதுவே செம ரிச்னு நீங்க நினைச்சாலும் இந்த லெவல்ல இருக்கிறவன் தன்னை விட ஒரு பெரிய பணக்காரன் வாங்குற எக்ஸ்பென்சிவான திங்ஸ் வாங்கணுன்ற ஆசையில தான் எப்பவுமே இருப்பான். இந்த லெவல்ல இருக்கவங்க ஒரு ஃபுல் டைம் வேலை பார்க்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். இதனாலதான் இதுக்கு மேல சம்பாதிக்கிறவங்கள எவ்வளவு சம்பளம் வாங்குறான்னு கணக்கு பண்ணாம சொத்து மதிப்பு அதாவது நெட்வொர்க்னு கணக்கு பண்றாங்க. இந்த நெட்வொர்க் கேட்டகரியில என்டர் ஆயிட்டு 80 இருந்து 240 கோடி சொத்து நீங்க வச்சிருந்தீங்கன்னா நீங்க செகண்ட் லெவல் வெல்த்துக்குள்ள என்டர் ஆயிட்டீங்க. இங்க உங்களால செம்ம வீடு வாங்க முடியும், செம்ம கார் வாங்க முடியும். எப்ப பிளைட்ல டிராவல் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல தான் டிராவல் பண்ணுவீங்க. வெளியே எங்கேயாவது போனீங்கன்னா ஒரு நாளைக்கு லாக்ஸ் கணக்குல ஹோட்டலுக்கு ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஹாஸ்பிட்டல் செலவு பத்தி எப்பவுமே கவலை கிடையாது. எந்த எமர்ஜென்சி சிச்சுவேஷனும் உங்களை பாதிக்க போறதே கிடையாது. ஆனா இன்னும் நீங்க உங்க பிசினஸை கரெக்டான டிசிஷன் எடுக்கணும், இன்னும் க்ரோ பண்ணணும்னு ப்ரெஷர் பயம் எப்பவுமே இருக்கும். இதனால தான் நீங்க பேங்க்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு அல்ட்ரா ஹை நெட்வொர்க் கேட்டகரியில இல்ல. இந்த அல்ட்ரா ஹை நெட்வொர்க் கேட்டகரியில என்டர் ஆக உங்க சொத்து 240 கோடியில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 240 கோடியில இருந்து 800 கோடி உங்க சொத்து மதிப்பு இருந்தா நீங்க தேர்ட் லெவலுக்குள்ள என்டர் ஆயிட்டீங்க. இதுல நீங்க ஒரு பெரிய கம்பெனியோட ஓனராவோ இல்லனா கம்பெனியை ரன் பண்றவராவோ கண்டிப்பா இருப்பீங்க. உங்களுக்கு கண்டிப்பா நிறைய இடத்துல ஃபார்ம் ஹவுஸ், பீச் ஹவுஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க நினைச்ச நேரத்துல பிரைம் டைம்ல ஹாலிடே எடுப்பீங்க. இந்த பெரிய லீக் IPL மாதிரி ஸ்போர்ட்ஸை லக்ஸுரியான இடத்துல உட்காந்து பாப்பீங்க. நினைச்ச உடனே எல்லாத்தையுமே செய்ய சுத்தி ஒரு 10 பேர் இருப்பாங்க. ராஜ மரியாதை கிடைக்கும். நீங்க தங்குறதுக்கே ஒரு நாளைக்கு 10 லட்சம் 20 லட்சம் செலவு பண்ணுவீங்க. ஏன்னா அது ஒரு 30 ரூபா 40 ரூபா செலவு பண்ற மாதிரி. உங்களுக்கு உங்ககிட்ட யாராவது பேசணும்னா உங்க அசிஸ்டன்ட் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி தான் உங்களை ரீச் பண்ண முடியும். நீங்க ஒரு பெல் அடிச்சீங்கன்னா நீங்க கேட்டது எல்லாமே உங்க டேபிளுக்கு வந்து சேரும். உங்களுக்கு திடீர்னு எங்கேயாவது பார்த்து ஒரு காரோ ஒரு வீடோ பிடிச்சதுன்னா எதை பத்தியுமே யோசிக்காம, முக்கியமா பணத்தை பத்தியே யோசிக்காம உடனே வாங்க முடியும். இந்த லெவல்ல நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் பதிலா பிரைவேட் ஜெட்லயோ இல்ல சார்ட்டர் ஃபிளைட்லயோ தனியா டிராவல் பண்ணுவீங்க. உங்க கான்டாக்ட்ஸ்லாம் தோனி, சச்சின், கோலி மாதிரியோ இல்ல மினிஸ்டர், CM இருக்கும். என்னதான் உங்களுக்கு செம்ம ரெஸ்பெக்ட் கிடைச்சாலும் உங்க சர்க்கிள், உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்லயே சில பேர் உங்களை விட கொஞ்சம் பணக்காரங்களா இருப்பாங்க. நீங்க ஒரு ஃபெராரி வாங்கியிருப்பீங்க, ஆனா உங்க ஃப்ரெண்ட் லிமிடெட் எடிஷன் அதாவது உலகத்திலேயே ஒரு 5 ஃபெராரி தான் அந்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரி ஒரு காரை வாங்கியிருப்பாங்க. நீங்க CM இல்ல கவர்னர் கூட டின்னர் சாப்பிட்டுருப்பீங்க, ஆனா உங்க பில்லியனர் ஃப்ரெண்ட் ஒரு பிரைம் மினிஸ்டர் கூடயோ இல்ல நாட்டோட பிரசிடென்ட் கூடயோ டின்னர் சாப்பிட்டுருப்பான். இதுதான் அடுத்த லெவல் வெல்த்தான 800 இருந்து 8000 கோடி வரைக்கும் சொத்து வச்சிருக்கவங்க. இந்த லெவல்ல மக்கள் உங்களை நேர்ல பார்க்கலனாலும் உங்க கம்பெனி பத்தியோ இல்ல உங்களை பத்தியோ கண்டிப்பா எங்கேயாச்சும் கேள்விப்பட்டிருப்பாங்க. இல்ல டிவில எங்கேயாவது பார்த்திருக்கலாம், இல்ல சோசியல் மீடியால கண்டிப்பா உங்களை பத்தி யாராவது பேசியிருக்கலாம். நீங்க ஃபேமஸான மூவி ஸ்டார்ஸ் இல்ல பாப் ஸ்டார்ஸ் இல்ல உலகத்திலேயே விரல் விட்டு எண்ணக்கூடிய பணக்காரங்களோட கான்டாக்ட்ல கண்டிப்பா இருப்பீங்க. நீங்க எந்த நிமிஷம் நினைச்சாலும் உங்களோட பிரைவேட் ஜெட் உங்களுக்காக ரெடியா இருக்கும். எதுக்கும் வெயிட் பண்ணாம ஸ்ட்ரெயிட்டா போய் டிராவல் பண்ணிடலாம். வேர்ல்ட்ல நிறைய கண்ட்ரியில மக்கள் வாயை புழக்கிற மாதிரி கண்டிப்பா கார்ஸும் வீடும் வச்சிருப்பீங்க. அது மட்டும் இல்லாம ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு பிரைவேட் ஐலாண்டு கூட வச்சிருப்பீங்க. நித்யானந்தா கைலாசா வச்சிருக்க மாதிரி. ஒருவேளை அவரும் பில்லியனரா இருப்பாரோ? நமக்கு எதுக்கு? நீங்க நினைச்ச பாப்புலரான ஒரு ராக் ஸ்டாரை உங்க பிரைவேட் பார்ட்டில கூட்டிட்டு வந்து பாட வைக்க முடியும், உங்க முன்னாடி என்டர்டெயின் பண்றதுக்காக. நீங்க டொனேஷன் கொடுத்து பல ஸ்போர்ட்ஸ் லீக்ல ஃபேமஸ் பீப்புளுக்கு அவார்டு கொடுக்குற சீஃப் கெஸ்டாவும் ஆக முடியும். இந்த லெவல்ல இருக்கவங்க கோல்டுலயே டாய்லெட்டை செஞ்சு அதுல காசை ஃப்ளஷ் பண்ணவங்க இருக்காங்க. எல்லா லிமிடெட் எடிஷன் வாட்சஸ்,
24 கேரட்ல செஞ்ச தங்க ஐபோன் உங்க கையில இருக்க வாய்ப்பு இருக்கு. இன்ஃபேக்ட் கோல்ட்ல தான் நிறைய பொருள் உங்க வீட்டில் இருக்கும், கார்ஸ்ல இருந்து வாட்டர் பாட்டில்ஸ் வரைக்கும். இதுல கீ என்னன்னா, நீங்க லக்ஸரி பொருளை போய் தேடி வாங்க மாட்டீங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த பொருளை கோல்ட்லயோ இல்ல டைமண்ட்லயோ செஞ்சு வாங்குவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், லிமிடெட் எடிஷன்ல ஒரு பென் இருக்கு, அது ஃபுல்லா டைமண்ட்லயே தான் செஞ்சிருப்பாங்க. இது வருஷத்துக்கே மொத்தமே 8 தான் தயாரிப்பாங்க. அது மேபி உங்க கையில இருக்கலாம். இந்த பில்லியனர்ஸ்ல பாதி பேர் மக்களுக்கு என்னன்னே புரியாத ஆர்ட், அதாவது பெயிண்டிங்ஸை ஒரு 10 கோடி 20 கோடின்னு கொடுத்தும் வாங்குறாங்க. இதுவே இவ்வளவு பயங்கரம்னா இதுக்கு அடுத்த லெவல், அதாவது 8000 கோடி $1 பில்லியன் இருந்து வேர்ல்டோட ரிச்சஸ்ட் மேன் வரைக்கும். இந்த பில்லியனர்ஸ் கணக்கு ஃபோர்ப்ஸ் மேகசின் படி ரீசெண்ட் இயர்ஸ்ல அதிகமாயிட்டே வருது. இப்போ வேர்ல்ட்ல 3194 பில்லியனர்ஸ் இருக்காங்க, அதாவது 8000 கோடிக்கு மேல சொத்து வச்சிருக்கவங்க. இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய பேர் இருக்காங்க இதை விட அதிகமா சொத்து வச்சிருக்கவங்க. பட் அவங்க ஆனா பிரைவேட்டா தன்னோட நெட்வொர்க்கை யாருக்கும் சொல்லாம நல்லா வாழ்ந்துட்டும் வராங்க. இந்த மொத்த பில்லியனர்ஸோட டோட்டலை கம்பைன் பண்ணா 13 ட்ரில்லியன் வருது. எப்பா, என்னால் கணக்கு பண்ண முடியல, ஸ்க்ரீனில் போடுற நீங்களே எத்தனை போடின்னு கணக்கு பண்ணிக்கோங்க. இந்த 13 ட்ரில்லியன்ன்றது வேர்ல்டில் இருக்கிற ஒரு 70% மக்களோட மொத்த சொத்தையும் சேர்த்தா கூட இந்த அமௌண்ட்டை தொடவே முடியாதான். இதுலேயும் டாப்ல இருக்க இந்த இலான் மஸ்க், ஜெஃப் பெசோஸ், இவங்களோட நெட்வொர்க் எல்லாம் நினைச்சே பார்க்க முடியல. இந்த லெவல்ல உங்களால எல்லாமே வாங்க முடியும். அதாவது நான் இந்த காரு, வீடு, லக்ஸுரியஸான திங்ஸ், இல்லை கோல்டன் டாய்லெட் இதை பற்றிலாம் பேச வரல. ஆக்சஸ், ஆமாம், உங்களுக்கு எல்லா இடத்துலையும் ஆக்சஸ் கிடைக்கும். அதாவது உலகத்தில் எப்போ வேணாலும் யார்கிட்ட வேணாலும் உங்களால் காலில் பேச முடியும், எந்த இடத்துக்கு வேணாலும் போக முடியும். நீங்கள் ஆட்சியில் இருக்க அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு டொனேட் பண்ணுறவா இருக்கலாம், அதான் அந்த பிரைம் மினிஸ்டர் கூட உங்கள் கையில் வச்சிருக்கலாம். அடுத்தது இன்ஃப்ளூயன்ஸ். இவங்க பவரை வச்சு இவங்களால என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும்னு பார்க்குறீங்களா? இவங்க பவரை வச்சு ஒரு கண்ட்ரியோட ஆட்சியவே இவங்களால மாற்ற முடியும். புதுசா பாலிசிஸை மக்களுக்காக கொண்டு வர முடியும். ஏன் டேக்ஸை கூட கட்டாம தப்பிக்க முடியும் ரொம்ப ஈஸியா. டொனேஷன் மூலமா உங்களால மக்களோட வாழ்க்கை தரத்தையே மாற்ற முடியும். அழிஞ்சிட்டு இருக்க அனிமல் ஸ்பீஷீஸை காப்பாற்ற முடியும். வாட்டரை கிளீனாக்க முடியும். மெடிசின்ஸை கண்டுபிடிக்க முடியும். எஜுகேஷனையும் நிறைய பேருக்கு ஃப்ரீயா கொடுக்க முடியும். அடுத்தது டைம். ஆமா, உங்களால டைமை வாங்க முடியும். நினைச்ச உடனே உங்களோட லக்ஸரியான பிரைவேட் ஜெட் உங்களுக்காக வெயிட் பண்ணும். அதுக்குள்ளேயே போய் நீங்க தூங்கிக்கலாம், குளிச்சிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிட்டு ரெடி ஆயிட்டு அடுத்த மீட்டிங்க்கு இறங்கின உடனே உங்க கார் வந்து பிக் பண்ணிக்கும். என்ன வேணாலும் செய்யலாம். எந்த இடத்துலயும் நீங்க லைன் நிக்க வாய்ப்பே கிடையாது. உங்களுக்கு சமைக்கிறதுக்கு செலிபிரிட்டி ஷெஃப் இருப்பாங்க. நீங்க யார்கிட்டையும் எதையும் கேட்க வேணாம். நீங்க நினைச்ச உடனே இல்ல நினைக்கிறதுக்கு முன்னாடியே அதை செஞ்சு முடிச்சிருவாங்க உங்களை சுத்தி இருக்கிற 10 பேர். ஆனா நம்புறீங்களோ இல்லையோ, இவங்களுக்கும் ஒரு பேட் சைடு, அதாவது ஒரு கஷ்டமான சைடு கண்டிப்பா இருக்கு. இருக்கிற காசை காப்பாத்துற பிரஷர் ஒரு செகண்டும் இருக்கும். உங்க கூட பழகுறதுல யார் உங்க பணத்துக்காக பழகுறா, யார் உங்க பாசத்துக்காக பழகுறான்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். That includes your friends and family. ஃபேமிலி கிட்ட ஒரு எமோஷனல் பாண்டிங்கே இருக்காது. ஏன்னா 24/7 நீங்க பிசினஸை பத்தியே யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஏன்னா உங்களோட ஒரு செகண்டும் பல லட்சங்கள் வேல்யூவா இருக்கும். ஒருவேளை இதை பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு நம்ம செம்ம ஏழையா இருக்கோமோ அப்படின்னு தோணுதா? அப்படின்னா இதை கேளுங்க. இப்போ நீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்க கையில ஒரு போனோ, லேப்டாப்போ இல்ல டிவியோ இருக்கு. தங்குறதுக்கு ஒரு இடம், சாப்பாடு, ட்ரெஸ் இதெல்லாம் இருக்குன்னா நீங்க வேர்ல்ட்ல 75% மக்களோட கம்பேர் பண்ணும்போது பெட்டர் பொசிஷன்ல இருக்கீங்க. ஸோ கீழே பாருங்க, மேலே பார்க்காதீங்க, மேலே போக ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிருங்க. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் உங்களை மீட் பண்றேன். Until then, bye from Raj. Have a good day everyone. Cheers.